36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார்? வெறும் ராசிகளுக்கு மட்டும் இந்த பலன்களை கொடுப்பாரா, இல்லை பொதுவாக உலக அளவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? குரு பகவானினுடைய மாற்றம் உலக அளவில் நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட மாற்றங்களை உலக அளவில் கொடுக்கக்கூடும். நமக்கும் பார்த்திங்கன்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் நமக்கு தேர்தல்கள் வரப்போகுது. இது மட்டும் அல்லாமல் அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு பெயர்ச்சியினுடைய மாற்றத்தில் பெரிய பங்கு வகிக்கும். கிரகங்களில் குரு பகவானும் சனி பகவானும் உலக அளவில் நிறைய மாற்றங்களை கொடுப்பார். இப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த சித்திர வருட பிறப்பும் சூரிய பகவான் நமக்கு மேஷ ராசியில் உச்சபலம் பெற்று இருக்க போகிறார். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்லக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி அரசியல் தலைவர்களுக்கும் அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் முக்கிய தலைவர்கள், இல்லை அரசியலில் பேசப்படக்கூடிய உலக அளவில் முக்கிய பிரமுகர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளும், மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் படிப்பு சம்பந்தப்பட்ட கல்வித்துறையில் பல மாற்றங்களும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சில மாற்றங்களை பொருளாதார ரீதியாகவும் மக்களுக்கு கொடுக்கும். நமக்கு இந்த இந்திய தேசம் மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் ஏற்றங்கள் நிறையா இருக்கும். பல புதிய தொழிற்சாலை அமைப்புகளும் பல புதிய தொழில்நுட்பங்களும் நமக்கு வரக்கூடும். மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியாவில் நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வரும். புதிய விஞ்ஞானிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும். எப்படி இன்றைக்கி உலக தரத்தில் நமக்கு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம முதன்மை பெற்றிருக்கிறோமோ, அது இந்த குரு பெயர்ச்சியானது நமக்கு இன்னும் உலக தரத்தில் நமக்கு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய விஞ்ஞானிகள் உலக அளவில் நமக்கு பேரு புகழை தரக்கூடியது, நம்மளுடைய நாட்டின் பெருமை வரக்கூடும். அடுத்ததாக ஆலயங்கள் சம்பந்தப்பட்டது, அப்புறம் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த புனித யாத்திரை இந்த வருடத்தில் எப்பொழுதுமே நமக்கு நார்தன் சைடு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல ஒரு ஹரித்வார் போகிற ஒரு யாத்திரைகள், இல்லைன்னா வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய யாத்ரா பத்ரிநாத், கேதார்நாத், இது நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு பொதுவாக உலகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நோய் அப்படிங்கிறது குறைவாகவும் மக்களுக்கு நல்ல பொருளாதாரமும் ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் கூட, அரசாங்கம், அரசியல் தலைவர்கள் இதில் சம்பந்தப்பட்டதில் நம்ம பல மாற்றங்களையும் அரசியல் தலைவர்களுக்கான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் இந்த குரு பெயர்ச்சியில் நாம் பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? மீனராசி நேயர்களுக்கு இதுவரையில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போகிறார். ஸோ இந்த 3ஆம் இடத்திற்கு குரு வரார் அப்படின்னாலே ஒரு தைரியம் வந்துடும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இது வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலில் ரொம்ப லோவாக்கியிருப்பார். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமே நம்ம இருப்போம். இந்த 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த குரு ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஸோ ஒரு புது பிஸ்னஸ் பண்ணுறோம், லோன் வாங்கலாமா, தைரியமாக வாங்கி நம்ம வியாபாரத்தை பண்ணலாம். இது வரைக்கும் சரி நான் அந்த முயற்சி எடுக்கவே இல்லை, இது புதுசு, நான் பண்ணலாமா, ஒரு அரசியலில் இறங்கலான் இருக்கேன், இறங்கலாமா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான வலு இருந்தால் தாராளமாக இறங்கலாம். மீனராசி நேயர்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும். இது வரைக்கும் இந்த ராகு பகவான் பல குழப்பங்களை மனதளவில் கொடுத்திருப்பார். இந்த மனசு தெளிந்து ஒரு திருமண விஷயத்தில் நாம் முடிவெடுப்பது, வியாபார விஷயத்தில் முடிவெடுப்பது மற்றும் கடன் வாங்குவதற்கான முடிவெடுப்பதற்கு மன தெளிவு ஏற்படும்.
யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு பர்சனை மனசில் வச்சுருப்போம், இல்லை நம்ம முடிவு பண்ணி கூட இருப்போம். அந்த முடிவுகளை மாற்றக்கூடிய சூழ்நிலைகளையும் குரு பகவான் கொடுப்பார். இது வரைக்கும் நான் அப்பா நல்ல வேளை நான் தப்பிச்சேன்ப்பா, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கல நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம நிச்சயம் பண்ணி நின்று போனால் கூட நீங்கள் வருத்தப்படாதீங்க. குரு பகவானினுடைய மாற்றம் உங்களை ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு கூட இந்த மாற்றங்கள் வந்து எதிர்கொள்ளலாம். மீனராசி நேயர்களுக்கு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு மன தைரியம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஒரு பயம், எக்ஸாம் ஃபியர்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபியர் இல்லாமல் நீங்கள் நல்ல முன்னேற்றமான ஒரு காலத்தை நீங்கள் பார்க்கலாம். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பார். இது வரைக்கும் நான் அம்மாவோட பேசலை, நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட மனசு மாறி குடும்பத்தோடு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இது நாள் வரைக்கும் நிறைய பணம் விரயமாயிருக்கும், நம்ம சேர்த்து வைக்க முடியாமல் இருக்கும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கும் பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கும் வழிவகுத்து கொடுக்கும். திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். முக்கியமாக அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் நான் குழந்தை பெற்றுக்கணும், இல்லை நான் இது வரைக்கும் போனேன் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நிறைய நான் செலவு பண்ணேன்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த குரு பெயர்ச்சிகள் குழந்தை பாக்கியத்தை இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர் எதிர்கொண்டிருக்கிறாங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இந்த உடல் ரீதியாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் தீர்ந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் பசங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பசங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மன ஆறுதலும் குடும்ப ஒற்றுமையும் நல்லாயிருக்கும். வியாபாரம் செய்பவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். என் தம்பி என் கூட சொத்துக்காக சண்டை போட்டான், கேஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த வழக்குகள், விசாரணைகள் இதிலெல்லாம் வந்து வெற்றிகள் கிடைக்கும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி மீனராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கையை உயர்த்தக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது. இந்த தன்னம்பிக்கையும் உங்கள் முயற்சியும் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வரும். என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? வியாழக்கிழமை தோறும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதும் மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்வது, திருவண்ணாமலை சென்று அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு வஸ்திர தானம் செய்கிறது, எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வஸ்திர தானம் பண்ணுங்கள். நிறைய முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியையும் ஒரு மகிழ்ச்சியையும் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி.